அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாடாளுமன்றத்தை எப்படி எதிர்கொண்டது என்பதை நீங்கள் பார்த்தீர்களானால், தமிழகத்தினுடைய உரிமையை காக்க வேண்டும், தமிழகத்தினுடைய உரிமை மறுக்கப்படுகிற போது அதற்காக குரல் கொடுக்க வேண்டும், புதிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும். சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழக உரிமைக்காக, மறுக்கப்படுகிற தமிழக உரிமை பெறுவதற்காக சுதந்திரமாக, அழுத்தம் இல்லாமல், குறுக்கீடு இல்லாமல், தடைகள் இல்லாமல் நாடாளுமன்றத்திலே தமிழகத்தினுடைய உரிமை குரலாக கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாரை முன்னிலைப்படுத்தி மட்டும்தான் இந்த வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறோம். என்ன வாக்கு சதவீதம்? 2019 பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து நாங்கள் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்குகள், அதாவது கூட்டணியோடு சேர்ந்து 19.39%. இப்போது கூட்டணி இல்லாமல் இந்த தேர்தலிலே எடப்பாடியார் அவர்களை முன்னிலைப்படுத்தி 40 நாடாளுமன்றத்திலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 20.46%. ஆக அண்ணாமலை பெற்றிருக்கிற வாக்குகள், பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிற வாக்குகள் பாரத பிரதமரை முன்னிலைப்படுத்தி 15 மத்திய அமைச்சர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர்கள் பெற்றிருக்கிற வாக்கு தற்போது குறைந்திருக்கிறது. அண்ணாமலை முன்னிலைப்படுத்தி வாக்குகள் வாங்கவில்லை. அண்ணாமலைக்காக யாரும் ஒரு வாக்குகள் கூட போட்டதாக நமக்கு தெரியவில்லை. பாரத பிரதமரை முன்னிலைப்படுத்தி 15 மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டுதான் எத்தனை கூட்டணிகள், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி, அதே போன்று அவர்கள் இருக்கிற SRM கல்லூரி குழுமத்தைச் சேர்ந்த அவர் கூட்டணியிலே இருக்கிறார், அதே போன்று அவர்களுடைய கட்சியிலே சரத்குமார் கூட்டணியிலே இருக்கிறார், TTV கூட்டணியில் இருக்கிறார், OPS கூட்டணியில் இருக்கிறார், ஜான் பாண்டியன் அவர் கூட்டணியில் இருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய கூட்டணியில் இருக்கிறது. இத்தனை கூட்டணிகள் வைத்துக்கொண்டு பாரத பிரதமராக அவர்கள் முன்னிலைப்படுத்தி இந்த பெற்ற வாக்குகளிலும் கடந்த தேர்தலை விட இப்போது குறைந்து இருக்கிறது. இது யதார்த்தம், அது அவருக்கும் தெரியும். அதை மறைப்பதற்காக, ஆகவே அண்ணாமலை அவர்கள் கட்டுகிற கனவு கோட்டை என்பது டெல்லி தலைமை ஒரு உத்தரவிலே அவர்கள் மாற்றத்தை உத்தரவு போட்டார்கள் என்று சொன்னால் இந்த கனவு கோட்டை தகர்ந்து போகும். இப்போது அவர் என்ன செய்கிறார்? பாரதிய ஜனதா கட்சியில அவரை பார்த்து வருகிற கட்சிக்காரர்களை முன்னிலைப்படுத்துகிறார். அவர்கள் கிரிமினல் பின்புலத்தோடு வருகிறவர்களை முன்னிலைப்படுத்துகிறார். எத்தனை பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவுபட்டு அந்த கிரிமினல் பின்புலத்தில் இருக்கிறவர்கள், இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்று உழைத்த உத்தமர்களை, உழைத்த மூத்தவர்களை, முன்னவர்களை, அனுபவசாலிகளை அவர் திட்டமிட்டு புறந்தள்ளுகிறார் என்ற அந்த குரல் தொடர்ந்து அங்கே ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவர்களை எந்த இடத்திலும் அவர் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது. அவர்களை தள்ளி வைத்துவிட்டு இவரை முகத்தை பார்த்து வந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களை மட்டும், அவர்கள் எந்த விதமான கிரிமினல் பின்புலத்தில் இருந்தாலும் அவர்களை முன்னிலைப்படுத்துகிற காரணத்தினாலே, இது போன்ற தலைவர்கள் காரணத்தினாலே தான் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்றைக்கு 1.5 லட்சம் வாக்குகளிலே 3-4 சுற்று பின்னடைவை சந்தித்து வர வேண்டி இன்றைக்கு 272 மெஜாரிட்டியை பிடிக்க முடியாமல் 240 அந்த இடங்களிலே அவர்களுடைய வெற்றி சுருக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை.